இந்த தோசையும் இந்த கிரேவியும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒரே குதூகலமாக இருக்குங்க. அவ்வளவு டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கிடைக்காது, எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் கிடைக்காது, ஏன் ஸ்டார் ஹோட்டலில் கூட கிடைக்காதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு சைடிஷ் இது வந்து இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சைடிஷ். இது டிஃபன் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலுமே இந்த டிஃபன் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 7 நாளும் இதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஸ்வீட் கார்ன் ரெசிபி. ஸ்வீட் கார்ன் தோசை, ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா முக்கியமாக சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து கோதுமை மாவு, 1/4 கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. ரவை வந்து நீங்கள் 1/2 கப் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நான் மறுபடியும் இன்னொரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக எனக்கு 1/2 கப் வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரவை வந்து ரொம்ப நைஸாக மசிஞ்சிடாத அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுருங்க. ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. இது வந்து பச்சை ஸ்வீட் கார்ன் தான். இப்போ இது கூட வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் சேருங்க, காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சோம்பு சேருங்க, சீரகம் சேர்க்க வேண்டாம். முழு மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 அல்லது 3 கொத்து வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்றுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு திரியாக அரைச்சிக்கணும். நைஸ் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிக்கும். இது போல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ரவை, கோதுமை மாவு, அது நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருக்குங்க ரவை ஊறுனதுனால. ஆனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்டால் மட்டும் நம்ம அப்புறமே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு அந்த ஸ்வீட் கார்னில் உள்ள தண்ணியே போதுமானது. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வந்து இன்னும் கூட நீங்கள் 1/2 கப் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதை விட இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி போடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவு தாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இந்த கோதுமை தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆக்கிடாமல் ஓரளவுக்கு திக்காக கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா மிளகு பொங்கலை தவிர மற்ற எல்லா டிஃபனுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் கிடைக்காது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 3/4 கப் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்வீட் கார்ன் தான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இதை வந்து பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த ஸ்வீட் கார்னில் உள்ள ஈரப்பதமே போதும். அதே போல் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாய் வந்து இங்கே ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன்.
எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். அதனால பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பட்டை மட்டும் சேருங்க, மற்றபடி வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க வேணாம். பொடியாக நறுக்குன 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும், நல்ல கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டே வதக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கணும். எண்ணெய் தனியாக வெங்காயம் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது, 1 டீஸ்பூன் சேர்த்தாவே போதுமானது. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. உங்களுக்கு சீக்கிரம் தக்காளி வதங்கணும்னு நினச்சிங்கன்னா மூடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணினீங்கன்னா தக்காளி ஈஸியாக வதங்கிடும். அப்படி மூடி சேர்க்காமல் குக் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ நான் மூடி சேர்த்து தான் குக் பண்ண போகிறேன். மூடி சேர்த்துட்டு கரெக்டாக 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மூடி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து லோ பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியோட பின்பகுதியை வச்சு தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. ரொம்ப ஈஸியாக மசிஞ்சு வந்துடும், ஏன்னா தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சாதான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு நான் வதக்கி விடுறது. இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் அந்த ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னை சேர்த்ததுக்கப்புறம் மசாலா போனோன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை இந்த ஸ்வீட் கார்னு வெங்காய தக்காளி எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த ஸ்வீட் கார்ன். இப்போ கலந்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா கட்டாயமாக சேருங்க. 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்க்குற எல்லா பொருளுமே கட்டாயமாக நீங்கள் சேர்க்கணும், எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து மசாலா வந்து மைல்டாக தான் இருக்கணும், அதாவது காரம் வந்து மைல்டாக தான் இருக்கணும். ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா இந்த கிரேவி நல்லா இருக்காதுங்க. அதனால் மசாலாலாம் நான் போடுற அளவுக்கு அப்படியே போடுங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த கிரேவி மைல்டான காரத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கப் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், 1/2 கப் சேருங்க போதும். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். மூடி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க, மிதமான தீயில் வச்சு இதை குக் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது போல் நல்லா கிரேவி தயாராகி வந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினீங்க அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகாது, அதே போல் நமக்கு கிரேவி பதமும் வராது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணினா தான் இது போல் கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 7 நாளும் செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி. இதில் வந்து இனிப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இனிப்பெல்லாம் இருக்காதுங்க, டேஸ்ட் பக்காவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சப்பாத்தி 10 சப்பாத்தி இன்னும் 20 சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவு சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. சின்னதாக போட்டாலும் நல்லாயிருக்கும், பெருசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த தோசை உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி சேர்த்துக்குங்க. மாவை நல்லா கலந்து விட்டு வெங்காயம் அந்த மாவெல்லாம் ஈவனாக வர மாதிரி எடுத்து நீங்கள் தோசை ஊற்றிக்கிங்க. இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அடியில் வந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம்.
மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் மட்டும் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளார வெங்காயம்லாம் சரியாக வேகாது. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் பட்டர் சேர்த்து கூட செய்யலாம். அந்த தோசைக்கு எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். 4 தோசை இல்லைங்க, 10 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் கோதுமை தோசை, அதே போல் ஸ்வீட் கார்ன் கிரேவி, ரெண்டுக்குமே காம்போ அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.